இந்த காவடி எடுக்கும் போது அளவு குத்துறோம் இல்ல, அளவு போட்டுக்கிட்டு போறோம் இல்ல, இது பல பேர் கேட்பாங்க, ஏன் இதை ஊசியை குத்திக்கிட்டு இப்படி அளவை போட்டுக்கிட்டு போகணும், நம்ம சமயத்தில் அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி இல்ல. ஆகமத்திலேயோ சாஸ்திரத்திலேயோ எங்கேயுமே நீ உடம்புல ஒரு ஊசியோ எதையாவது குத்தி இப்படி இந்த உடம்ப துன்புறுத்தி கொண்டு போய் முருகனுக்கு காவடியை செலுத்து, பால் குடத்தை செலுத்துன்னு சொல்லிட. அப்புறம் எப்படி இந்த பழக்கம் வந்ததுனாக்கா, இது நாம பண்டைய காலத்துல மக்களாக பக்தியின் பூர்வமாக ஏற்றுக்கொண்ட ஒரு வரலாம். எப்படின்னா, சூரபன்மன் அத்தனை வினை பயனை உடையவன், அவன் செய்த கர்ம பாவங்கள் அநேகம். ஆனா முருகனுடைய வேல் அவனுடைய மேற்பட்ட உடனேயே அவன் செய்த அத்தனை கோடி பாவங்களும் ஒரு நொடியிலே இது பஞ்சு மூட்டைக்குள்ள வச்ச நெருப்பு பொறி போல பொசுஞ்சு போச்சு. இவ்வளவு பெரிய பஞ்சை எரிக்கிறதுக்கு ஒரு குச்சி தேவை. இந்த மண்டபம் பூரா பஞ்சு அடுக்கி வச்சு அதை எரிக்கிறதுக்கு எத்தனை குச்சி வேணும்? ஒரு 1000 குச்சா வேணும் இல்லையா? ஒரே ஒரு குச்சி போதும் போல. ஒரே ஒரு குச்சி அப்படி தீ எடுத்து வச்சாக்க இந்த மண்டபத்து வரிசை இருக்கிற பெரிய மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கிற அந்த பஞ்சியும் ஒசுங்கி போற மாதிரி, சின்ன வினையோ பாவமோ மலை போல் குவிந்திருக்கிற பாவமாக இருந்தாலும் முருகன் நாமத்தை சொன்ன உடனே தீர்ந்துடும் அப்படின்னு சொல்ல. விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள். விழிக்கு துணை, மனுஷனுடைய விழிகளுக்கு துணை. பார்க்க வேண்டியது உலகத்தில் எதிரான முருகனுடைய அழகு. அழகுக்கெல்லாம் அழகு முருகனுடைய அழகு தான் பெரிய அழகு. விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், முருகனுடைய திருவடியை கண்ணால பார். மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோடும். முற்பிறவிலே செய்த பழி இருக்கே, வினை இருக்கே, பாவங்கள் இருக்கே, அதுக்கு துணை எதுனா முருகனுடைய 12 தோள் அப்படின்னு. பயந்த தனி வழிக்கு துணை செங்கோடன் மயூரம். செங்கோடன் சேவலும் மயூரமுமே, வேலும் மயூரமுமே. கையில் இருக்கிற வேலும் மயிலும் துணை அப்படின்னு, அதாவது வேலும் மயிலும் துணைன்னு போடுவோம். அப்படி இந்த வினை பயன் நீங்கணும்னாக்கா அதுக்கு முருகனுடைய தோள்கள் துணை. வினை பயன் நீங்குவதற்கு முருகனை போய் கண்டு முருகன் நாமத்தை சொல்லி ஒரு முறை முருகான்னு சொன்னீங்கன்னாக்க பொடி போல் இருக்கின்ற பாவங்கள்லாம் ஒரே நிமிஷத்துல பொசிஞ்சு போயிடும். அந்த முருகான்ற வார்த்தை எப்படி வரணும்? இங்கிருந்து வரக்கூடாது, இங்கிருந்து வரணும். உள்ளத்திலிருந்து ஆள் மனத்திலிருந்து பக்தியோட கப்பா முருகான்னு அந்த நாமம் வந்துச்சுனாக்கா உன்னுடைய பாவங்கள்லாம் பொசுங்கி போகுதுன்னு. அப்படி அந்த வேல் பட்டு அவனுடைய வினைகள் எல்லாம் நீங்கி அவன் சேவனும் மயிலுமாகி பெற முடியாத பேரை பெற்றானே. அதனால மறுபடியும் முருகப்பெருமான் அவர் வேல் எடுத்து எல்லார் பேரையும் போட போறாரா? நடக்காதது. அதனால நாம முருகனுடைய வேலை எடுத்து பூஜை பண்ணி நம்மளுடைய உடம்பிலே தைப்பதனாலே அந்த வேல்பட்டு வினைகள் அழிந்தது போல் இங்க இந்த வேல்பட்டு இந்த வினைகள் எல்லாம் அழியும் அல்லவா அப்படின்னு பக்தியால மக்கள் சிந்தித்தார்கள். சிந்திச்சுன்னா முருகன் நாமத்தை சொல்லி அந்த வேலையில செருகினாங்க. நாட்கள் அளவு போட்டாங்க, கையில் அளவு போட்டதுனா அந்த வேல் பட்டா நமக்கு வினை போகும், அதனால முருகன் வேலை உடம்புல தைத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை போட்டு கொண்டு போகின்ற பழக்கம் அவங்களுக்கு சிந்தனையில வந்தது. அப்படி நீங்க இந்த வேல் போட்டு தான் அவங்க எடுக்க போறீங்கன்னு வச்சுங்க. நீங்க விரதம் தொடங்குற அன்னைக்கு அந்த வேலை பூஜையில வைக்கணும். வச்சு அந்த வேலையும் சேர்த்து நீங்க தினசரி முருகனுடைய திருவடியில வச்சு அந்த வேலுக்கும் பூஜை பண்ணணும் தினசரி. அப்படி பண்ணி முருகன் கை வேல் அப்படின்ற நினைச்சு நீங்க அதை செருகினீங்கன்னாக்கா நிச்சயமா உங்களுடைய உடல்ல இருக்கிற நோய் போகும். அது உண்மை. ஆனா சேவாய்க்கெல்லாம் ரெண்டலுக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து சோறு பண்ணிங்கன்னா ஒன்றும் போகும். என்ன ஆகுது? யாராவது ஒருத்த காவடி தூக்கிட்டு போறான், கொண்டு எங்க இறக்கின உடனே டக்குன்னு இந்த சூளத்தை பிடிங்கிக்கிட்டு ஓடுறான் திருப்பி ஆத்தங்கரைக்கு. ஏண்டானாக்கா அங்க அடுத்த பார்ட்டி ரெடியா நிக்குது.
அவன் உடம்புல சொருகிறதுக்கு. அப்புறம் அவன் கொண்டாந்து சேர்ந்தோடனே திருப்பி அதை ஒழுகிட்டு போறான் இன்னொருத்தர் கொடுக்கறதுக்கு. இப்பெல்லாம் காவடி கூட ரெண்டல்ல போயிடுச்சு. இன்ஸ்டால்மெண்ட் ரெண்டல் காவடி. இதெல்லாம் ரொம்ப தப்பு. காவடி என்பதுங்க பச்சை பொருள்களை செய்ததாக தான் இருக்கணும். அதான் காவடி. இந்த இரும்பு மெட்டல் எல்லாம் கூட சொன்னதில்லை. எனக்கு அது எல்லாமே துரு பிடிச்சது. அந்த மாதிரியான பொருட்கள் வந்துட்டு அந்த பக்தி அந்த அருள் சாநித்தியம் இருக்காது. காவடி எப்படி இருக்கு சொன்னாங்க? பச்சை கம்பு தானே. சரி சரி, இப்ப நீங்க வளவா காவடி டெக்கரேட் பண்ணி பரவாயில்ல, மூங்கில் வைங்க, வாழை மட்டைகளை வளைச்சு கட்டுங்க. அப்படிதான் அந்த காலத்துல எடுத்தாங்க. பிறகு அதுல வந்துட்டு இந்த தென்னங்கீத்துகள், வாழை இலைகள்